இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்போதும் தன்னுடைய நேரத்தை தன் செல்வத்தை அதிகப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய குடும்பத்தாருக்கு, சுற்றத்தாருக்கு, உறவுகளுக்கென்று தன்னுடைய நேரத்தை அவன் செலவிட விரும்பியதே இல்லை. நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவனுக்கான கால முடிவு வந்தது. அவன் முன்னே யமனின் தூதன் ஒருவன் வந்து நின்றான். யார் என்று இவன் கேட்டான். உன் நேரம் முடிந்து விட்டது, உன்னை அழைத்து செல்லத்தான் வந்தேன் என்றான் யமதூதன். இன்னும் எனக்கு நிறைய கடமைகள் உண்டு, ஆகையினால் இப்போது சென்று பிறகு வா என்று இவன் அதிகார தோரணையோடு ஆணையிட்டான். என்னை ஆணையிட்டு அனுப்பும் அளவிற்கு உனக்கு அதிகாரமில்லை, என்னை பின்தொடர் என்று அழைத்தான் யமதூதன். இவனோ மன்றாடினான். என் சொத்துக்களில் உனக்கு 10% தருகிறேன். இதுவே உனக்கு 50-60 ஆண்டு காலம் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு பிறகு வா என்று மீண்டும் அதிகாரத்தோடு பேசினான். இவனின் குரல் உயரவே யமதூதன் இவனை பார்த்து நகைத்தான். உன் நேரம் முடிந்து விட்டது, உன் சொத்து எவருக்கு வேண்டும் என்று எள்ளி நகைத்தான். அப்போது என் சொத்தின் பாதியை தருகிறேன், இன்று ஒரு நாள் அவகாசம் கொடு என்று மன்றாடுகிறான். முடியாது என்று யமதூதன் மறுக்கவே, என் சொத்தின் முழுவதையும் உனக்கு தந்து விடுகிறேன், எனக்கு 5 நிமிடம் கொடு, என் உறவுகளிடம் அன்போடு ஒரு வார்த்தை பேசி விடுகிறேன், பாசத்தோடு அவர்கள் பார்வையை சற்று புரிந்து கொள்கிறேன் என்று மன்றாடுகிறான். யமதூதனோ மறுத்து விடுகிறான். இவ்வளவு சொத்துக்களையும் நீ சம்பாதிக்க எவ்வளவு காலமானது என்று கேட்டான் யமதூதன். 30 ஆண்டு கால உழைப்பு என்றான் இந்த பணக்காரன். உன்னுடைய 30 ஆண்டு கால உழைப்பை வெறும் 5 நிமிடத்திற்காக கொடுக்கிறேன் என்கிறாயே. உன் வாழ்க்கையில் எத்தனை 5 நிமிடங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். அதை உனக்காக, உன் உறவுகளுக்காக, மற்றவர்களுக்கும் உனக்கும் மகிழ்வை தரும்படியாக நீ செலவு செய்திருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருந்திருக்குமே என்று யமதூதன் சொல்கிறான். அப்போதுதான் புரிந்தது, நாம் வாழவே இல்லை என்று. இவன் நேரம் முடிந்து விட்டது. கடைசியாக ஒரு 5 நாளிகைக்காக மன்றாடுகிறான். உனக்கு 5 நொடிகள் கூட தர முடியாது என்று யமதூதன் இவன் உயிரை பறித்து சென்று விடுகிறான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். காலம் பொதுவானது. ஆனால் ஒருவர் பயிரிடுகிறான், இன்னொருவன் அதை அறுவடை செய்கிறான். அறுவடை செய்கிறவன் தனது கடந்த காலத்தை முறையாக பயன்படுத்தியவனாக இருப்பான். இன்று பலனடைந்து மகிழ்ந்து போகிறான். ஆகையால் காலமறிந்து விதையுங்கள். எண்ணத்தையும் உங்கள் நேரத்தையும் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்விக்கவே, உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவே வேண்டுமே ஒழிய பணத்தை துரத்திய ஒரு பயணம் உங்களுக்கு நிறைவை தராதென்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.